அப்படியே கண்களை மூடி, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமானவர், அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் என்னும் வரப்போகிறவராய் இருக்கிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? இந்த வேளையில ஒரு விசை தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு சோதனை நேரத்துல நீர் பலன் தருகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. வருகிற சோதனைகள், வருகிற போராட்டங்கள் ஆண்டவரே எவ்வளவாய் கொடியதாய் பெருகினாலும் அதை தாண்டி செல்ல பலன் நீங்க தான்ப்பா. நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேராபின்கள் சேராபின்கள் எல்லாம் ஓயாது போற்றிக் கொண்டிருக்கிற அந்த நாமத்தை உடையவரை தான் நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த வேளையில சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு வீசை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Thank you Lord, thank you Jesus. அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை உடைய தெய்வம் நீர் அல்லவா. நாங்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்க, இந்த உலகம் பாவம் நிறைந்ததாய் இருக்கிறதப்பா. இந்த உலகத்துல நன்மையே செய்யத்தக்க நீதிமான் யார் உண்டு? ஆண்டவரே, இந்த பொல்லாத வழிகளில் நடக்கிற ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறாங்கப்பா. இதன் மத்தியிலும் ஆண்டவரே, நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உம்முடைய பரிசுத்தம் எனக்கு அவசியம் ஆண்டவரே. உம்முடைய பலன் எனக்கு அவசியம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில அவருடைய பரிசுத்தத்தையே தரப்போகிறார். இரத்தத்தின் வாயிலாய் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். இந்த பரிசுத்த தெய்வம் அவர் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய கால்களும் முடங்கும்படியான அந்த நாமத்தை உடையவர் இயேசு பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வேளையில, இந்த ஆராதனை வேளையில ஒருவேளை பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிற சில காரியங்களை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கலாம். ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்துல சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் கண்களை மூடி, அப்பா, நான் இந்த விஷயத்துல பரிசுத்தத்துல குறைவாய் இருக்கிறேன், பாவம் செய்கிறேன், என் வார்த்தையில பாவம் செய்கிறேன், என் கைகளினால பாவம் செய்கிறேன், என் சிந்தையில பாவம் செய்கிறேன், என் பேச்சில பாவம் செய்கிறேன், என் நினைவுகள்ல பாவம் செய்கிறேன்னு நீங்க கர்த்தர் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். என்னென்ன காரியத்துல நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய பலன் உங்களுக்கு உதவியாய் வரப்போகிறது. அவருடைய ரத்தத்தின் வாயிலாய் தேவன் ஒரு விஷயம் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து புதிய ஒரு பரிசுத்தத்துக்குள்ள தேவன் உங்களை அழைத்து செல்ல போகிறார். பாவ வாழ்க்கையில இருக்கிற போய் தான் நீ அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல, தேவன் அருளுகிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. தேவன் அருளுகிற நன்மை இன்று வேண்டுமா? பரிசுத்தத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது பாவம் நீங்கிட என்னை கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா. ஒரு விசை நான் உங்களை ஆராதனைலாம் செஞ்சிருக்கலாம், உள்ளத்தின் அக்கிரமத்தை வச்சு நான் ஆராதனை செய்வேனே, ஆனால் அது வீணான ஆராதனைப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில என்ன பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லுகிற, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற, பரிசுத்தத்துக்காக தாகம் உள்ளவர்கள், விரும்புகிறவர்கள், ஏங்குகிறவர்கள் உங்க கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இடக்கரத்தை ஆண்டவர்கள் இருதய பகுதியில் வைத்துக் கொண்டு ஒரு விசை, ஆண்டவரே, நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வேணும்ப்பா, நீங்க விரும்புகிற உண்மை எனக்கு வேணும்ப்பா. இந்த உலகத்துல நான் ஏமாத்துக்காரனா ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜீவிப்பேன், ஆனால் உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இரக்கமுள்ளவர், அவர் உங்களுக்கு இறங்கி உங்களை கழுவி சுத்திகரித்து இந்த வேளையில அவருடைய பரிசுத்தத்தை தருகிறார். ஆவியானவரே, கரம் உயர்த்தி நிற்கிற, ஒப்பு கொடுத்து நிற்கிற ஆண்டவரே, பரிசுத்தமாகணும் என்கிற சிந்தையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தத்தை கொடுங்கப்பா, நீதியாய் நடத்துங்கப்பா, உண்மையா நடத்துங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஆராதனையும் நீர் பிரியமா ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரை நீர் பரிசுத்தப்படுத்திட்டீங்கிற ஆண்டவரே அந்த நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல எங்களை சுத்தமாக்கினதற்காக நன்றி அப்பா. வரவேண்டிய நன்மைகள்
வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் கிருபைகளை போக்கடித்திருப்போமே. ஆனால் இன்று நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள ஆண்டவர் உம்முடைய பலத்தை தந்து நடத்துங்க. ஆராதனை நிறைவுல ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு இடைபடுகிறீர். நாங்கள் விரும்புகிறது அல்லப்பா, நீங்க விரும்புகிற பரிசுத்தம், நீங்க விரும்புகிற உண்மை என்னில் உண்டாகட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபைகளை தந்து நடத்துங்க. உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக அனுதினமும் சுத்திகரிப்புக்கு நேராய் அழைத்து கொண்டு போவார். அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்.